சுமார் 38 ஆண்டுகளாக நீதிமன்றத்திலேயே காத்திருந்த தாலிக்கொடி. கொலை வழக்கில் கிடைத்த தாலிக்கொடியையும் 10 ரூபாய் நோட்டையும் இரத்த உறவிடம் ஒப்படைக்க போராடிய நீதிமன்றம். தள்ளாடும் வயதில் இறந்த தங்கையின் பொக்கிஷத்தை மீட்ட மூதாட்டி. 1987ஆம் ஆண்டு பொள்ளாச்சி அடுத்த நெகமம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட போலி கவுண்டம்பாளையம் அப்படின்ற பகுதியில வசிச்சுட்டு வந்தவங்க தான் முத்துசாமி. இவருடைய மனைவி அருக்காணி. இந்த தம்பதிக்கு ஆண் பெண் அப்படின்னு இரட்டை குழந்தைகள் இருந்துச்சாமா. மது போதையில முத்துசாமி தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் கொடூரமா கொலை செய்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து 38 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த அருக்காணி கிட்ட இருந்து காவல்துறையினர் தங்க தாலியையும் 10 ரூபாய் நோட்டையும் மீட்டிருக்காங்க. அது தொடர்ந்து அது நீதிமன்றத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கு. 38 ஆண்டுகள் கழிச்சு நீதிமன்றமே முன்னெடுத்து காப்பக பெட்டியில பூட்டி இருந்த 1 பவன் தாலி கொடி, அதுக்கப்புறமா 10 ரூபாய் நோட்டையும் உரிமையாளருடைய ரத்த பந்தத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன் வந்திருக்கு. இதை தொடர்ந்து முத்தம்மாள் அப்படின்ற 82 வயது மூதாட்டியை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. 82 வயதாகக்கூடிய மூதாட்டியான முத்தம்மாள் தான் இறந்து போன அருக்காணியுடைய சகோதரியாமா. இதை தொடர்ந்து தன்னுடைய தங்கையுடைய தாலி கொடியையும் அந்த 10 ரூபாய் நோட்டையும் வாங்குறதுக்காக மூதாட்டி நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. இந்த காட்சிகள் பலரையுமே கண் கலங்க செய்திருக்கு.